ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து செல்ஃபாக ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பல்லு ப்ளீட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக மடிக்கலான்றது அண்ட் இது எப்படி ப்ராப்பராக அயர்ன் பண்ணலாம், அதை எப்படி இது ப்ராப்பராக பேக் பண்ணலாம், இதெல்லாம் தான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டு சாரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டும் கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது. ஒரு மீடியமான பட்டு சாரி. உங்ககிட்ட பட்டு சாரியில தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. எந்த சாரியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாரியே சுத்தமாக கட்ட தெரியாது, நான் இது வரைக்கும் சாரி ஹேண்டில் பண்ணது கூட கிடையாது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் சாரியை வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதோட லென்த் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட் எது, பேக் எது, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பல்லு ப்ளீட் எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே சாரி எடுக்கும் போது பல்லு ப்ளீட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட்டை வந்துட்டு ராங் சைடில் வர மாதிரி உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி டேபிளில் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ நான் டேபிள் மேலே போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து பின்னாடி பக்கம், இப்போ நான் தூக்கி காட்டுறது வந்து முன்னாடி பக்கம். ஸோ அந்த முன்னாடி வந்து கொஞ்சம் ஷைனிங் ஃபினிஷ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு டேபிள் மேலே போட்டுக்கோங்க. அந்த ராங் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி டேபிள் மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர பார்டர், இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்டர். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு நம்ம பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் குண்டா இருக்கீங்களோ ஒல்லியா இருக்கீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மட்டும் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அயன் கொடுத்துருங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த லைனை வந்துட்டு ஒரு மார்க் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ணதை மார்க் பாயிண்ட்டாக ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த பல்லுவோட இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரை கரெக்டாக அந்த லைன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு பக்கத்தில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டன் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை நல்லா நீட்டன் பண்ணிட்டு அந்த ஃபேப்ரிக்கோட கார்னரில் ஒரு அயனிங் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த பல்லு வந்துட்டு கரெக்டாக அந்த லைன் அயன் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல வச்சு நான் கரெக்டாக வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ மற்ற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டன் பண்ணிட்டு அயன் பாக்ஸ் எடுத்து இந்த கார்னரில் அயன் பண்ணுறேன். அதாவது ஃபோல்டபுளாக இருக்கு இல்லையா அந்த கார்னர், இப்போ அந்த ஃபோல்ட் பண்ண கார்னரை திருப்பியும் மடித்து இன்னொரு தடவை அயன் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எந்த சைஸ் வரைக்கும் பண்ணுறேன்றதை கிளியராக பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இந்த ஃபோல்டபிள் ஏரியாவில் வந்து நான் நல்லா அழுத்தம் கொடுத்து அயனிங் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட சாரியில் வந்துட்டு ஒரு மார்க் பாயிண்ட் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னும் போது சேஃபாக நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண முடியும். நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த டெக்னிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், லைன் பை லைனாக லைன்ஸ் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்தீங்க இல்லையா உங்கள் சைஸ்க்கு, அந்த ப்ளீட்டை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேபிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்றுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு நீங்கள் பண்ணீங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் விட்டுட்டு இன்னொரு லைனை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு லைனை விட்டுட்டு இன்னொரு லைன் நான் எடுக்கும் போது கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக் நல்லாவே புரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்கறது இல்லாமல் நான் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். இப்போ நான் ப்ளீட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டேன். இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் பேக் சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வாட்ட வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கார்னரில் வந்து பின் குத்த போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு கையில் வச்சு பின் குத்தும் போதோ இல்லை கையில் வச்சு ப்ளீட் எடுக்கும் போதோ ரொம்ப வந்துட்டு ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். நிறைய ப்ளீட்ஸ் எடுக்க முடியாது, ஈவனாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டெக்னிக் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பின் பண்ணிவிட்டு என்னோட சாரி பெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிரிப்னஸ் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரி பெக்ஸை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா ஷாப்ஸ்லையுமே உங்களுக்கு இது கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரிப்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ண முடியும். டேபிளில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது,
நீங்க யூசுவலா வந்துட்டு கபோர்டோட டோர்ஸ், இல்ல உங்களோட ரூமோட டோர்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல கூட நீங்க ஹேங் பண்ணிட்டு, இந்த கிளிப் யூஸ் பண்ணி ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் இந்த மாரி அயர்ன் பண்ணதுனால, எனக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா அரேஞ்ச் பண்றதுக்கு முடியுது. ஸோ உங்களாலயும் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிக்கிறேன். பல்லு ப்ளீட் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ, அந்த ஹைட்டுக்கு நீங்க உங்களோட பல்லு ப்ளீட்ட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப என்னோட ஃபோல்டிங்ஸ் பாருங்க, எந்த அளவுக்கு நீட் அண்ட் ப்ரொஃபஷனலா இருக்குன்ட்டு. ஸோ ஜஸ்ட் நான் நார்மலா தான் பண்ணேன். பட் அது ரொம்பவே நீட்டா வந்திருக்கு. ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க, எடுக்க வரல, நெறைய வந்து மெஸ் ஆகுதுன்னா, கண்டிப்பா இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் வந்துட்டு அயர்ன் பண்ண போறேன். ஒரு சாரிய அயர்ன் பண்ணும்போது நார்மல் அயர்ன் பாக்ஸ் இல்ல ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. பட் சில்க் தவிர நீங்க நெறைய ஹீட் மட்டும் வச்சு அயர்ன் பண்ணாதீங்க. சாரி டேமேஜ் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் இருந்தாலுமே அது எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு தெரியலனா, கண்டிப்பா இதுக்குன்னு நம்ம டியூட்டோரியல் போட்டிருக்கோம் நம்மளோட யூடியூப் மெம்பர்ஷிப்ல. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இத விட பயங்கரமான ப்ரொஃபஷனல் டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க அதுல லேர்ன் பண்ணுவீங்க. ப்ரொஃபஷனலான அயர்ன் பாக்ஸ எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் மத்தவங்களுக்கும் நீங்க எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும். நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. மெஷர்மென்ட்ஸ் மத்தவங்களுக்கும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா நம்மளோட யூடியூப் மெம்பர்ஷிப்ல நான் அத வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுல நீங்க எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணி நீங்க ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணலாம். இப்ப பாருங்க, என்னோட ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்ல நான் அயர்ன் பண்ணதுனால எந்த அளவுக்கு ஷார்ப்பா, எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு என்னோட பல்லு ப்ளீட். பாருங்க எந்த அளவுக்கு அழகா ரெடியா இருக்குன்ட்டு. ஸோ உங்களோட சாரியும் நீங்களும் இது மாரி கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப அடுத்து வந்து செஸ்ட் ப்ளீட் எடுக்க போறேன். செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த சாரிய வந்துட்டு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. நல்லா விரிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ளீட்டா உங்க கைகள வச்சு எந்த ஃபோல்டபுளும் இல்லாம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடுவுல மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீட்ஸ் ஈவனா எடுத்தா தான் இப்ப நான் அரேஞ்ச் பண்ற மாரி உங்களுக்கு வரும். நீங்க ஒண்ணு சின்னதா, ஒண்ணு பெருசா எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ஈவன்னஸ் வராது. அதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக். ஸோ எப்பவுமே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு ப்ளீட் தான். பல்லு ப்ளீட்டே நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா, செஸ்ட் ப்ளீட்லாம் ஒழுங்கா வராது. அதுதான் ஒரு ரியாலிட்டி. இப்ப நான் அயர்ன் பண்றதுக்கு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் தான் யூஸ் பண்றேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டீம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம ஃபேப்ரிக்க வந்து இன்னும் நீட்டன் பண்றதுக்கு, இன்னும் வந்து சாஃப்ட்டா ஆக்குறதுக்கு, சீக்கிரமா குயிக்கா அயர்ன் பண்றதுக்கு தான் அத யூஸ் பண்றோம். நார்மல் அயர்ன் பாக்ஸ்னா நீங்க ஒரு 10 தடவ தேய்க்கிற மாரி இருக்கும். ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்னா ஒரு 3, 4 தடவ தேய்ச்சா போதும். இதுதான் 2த்துக்கும் டிஃபரன்ஸ் ஓகேங்களா? ஸோ அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ணி நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். அப்பதான் என்னோட சுத்தளவு வரைக்கும் கரெக்ட்டா வந்துட்டு அந்த அயர்ன் ஆகி வரம்போது பார்க்க நீட்டா இருக்கும். ரொம்ப மெஸ்ஸா இருக்காது. ஸோ அதனால நீங்களும் வந்துட்டு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நம்மளோட மெம்பர்ஷிப்ல வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட எஸ்எஸ் பிரைடல் ஸ்டுடியோ அந்த அந்த அக்கவுண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஜாயின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்ன்ற பட்டன் நீங்க குடுத்தாலே டைரக்ட்டா மெம்பர்ஷிப் உள்ள போகும். ஸோ நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு கேன்சலேஷனும் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கிளாஸ் வந்து நெறைய கண்ட்ரீஸ்ல இருந்து, நெறைய தமிழ்நாடு சைட்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட லொகேஷன் வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு சென்னை பெர்சனா இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரீ ப்ளீடிங் தேவைப்படுது. எந்த ஊர்ல இருந்தாலுமே உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே, தாராளமா ஒரு 1 வீக் முன்னாடி குடுத்து நீங்க சாரி ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் தாராளமா பண்ணிக்கலாம் நம்மகிட்ட. அது மட்டும் இல்லாம ஆன்லைன், ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த அளவுக்கு நீட்டான, ப்ரொஃபஷனலான ப்ரீ ப்ளீடிங்லாம் பண்ணி, உங்க கிளையன்ட்டுக்கு நீங்க சர்விஸ் பண்ணி குடுத்து ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய அப்டேட்டடான கோர்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃப்ளஃபி ப்ளீட்ஸ், ஹேங்கர் ஃபோல்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங் அந்த மாரி நெறைய விஷயங்கள நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு சென்டர் ப்ளீட் எடுக்க போறோம். சென்டர் ப்ளீட் எடுக்க போகும்போது கரெக்ட்டா இந்த செஸ்ட் ப்ளீட்ட மேல போட்டுட்டு ஒரு சுத்தளவு எடுத்து கரெக்ட்டா உங்க இடுப்பு சைஸ மெஷர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து சென்டர் ப்ளீட்ட வந்துட்டு உங்களோட அந்த சாரியோட லென்த்துக்கு ஏத்த மாரி தான் நீங்க ப்ளீட் எடுக்கணும். சப்போஸ் லென்த் ரொம்ப குட்டியா இருக்கு அப்டின்னா, குட்டி குட்டி ப்ளீட்ஸா எடுத்துக்கோங்க. இப்ப இதுவே வந்துட்டு சாரி நல்லா பெருசா இருக்கு, எனக்கு ஒரு சுத்தளவு நெறைய வருது அப்டின்னா, கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மீடியமான சைஸ் நீங்க எடுத்து இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு, இப்ப நம்ம இத எப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். சுத்த அளவையும் விட்டுறணும். சுத்த அளவையும் ரொம்ப வந்துட்டு சேர்த்துக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சென்டர் ப்ளீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீட் மட்டுமே ரொம்ப வந்து
சைடாக போகுது அப்படின்ற ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணணும்னா இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட், அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்குறீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரேப் பண்ணும் போது ரொம்ப விலகி சைடாக போகாது, ப்ராப்பராக உங்களுக்கு நிற்கும் ட்ரேப் பண்ணும் போது. அதனால தான் இந்த டெக்னிக் இப்போ நான் உங்களுக்கு இந்த சென்டர் ப்ளீட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ப்ராப்பராக ஒரு ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேபிள் மேலே போட்டு அரேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நான் டேபிள் மேலே போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாயிண்ட் நான் பின் பண்ண போகிறேன். அது பின் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸாக எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளீட்டும் தெரியிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரேப் பண்ணும் போது எல்லா ப்ளீட்டும் வெளியில் தெரியும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா மொத்தமாக சேர்த்து வச்சு பின் பண்ணிடுறீங்க. அது எத்தனை ப்ளீட் எடுத்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு பின் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட சாரியில் சேஃப்டி பின் இறங்கலைன்னா நல்லா ஷேக் பண்ணி நீங்கள் பின் பண்ணீங்கன்னா சேஃபாக இறங்கும். உங்களுக்கு சாரி ஹோல்ஸ் விழாது. இப்போ நான் குயிக்காக என்னோட சென்டர் ப்ளீட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட பின் நான் மேலே பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ என்னோட பார்டர் கிட்ட நான் நிற்க போகிறேன். ஸோ இந்த சாரியோட பார்டரில் நின்றுட்டு ஒரு ப்ளீட்டாக நான் கரெக்டாக அந்த பின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பார்த்து ஒரு ப்ளீட்டாக நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிகினராக இருந்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக சென்டர் ப்ளீட்டை குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபார் செல்ஃப் யூஸ்க்கு நீங்கள் ஒரு சாரி ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக மாஸ்டர் கிளாஸும் வச்சுருக்கோம். நம்ம யூடியூப்பில் போடுற இந்த செல்ஃப் யூஸ் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே ரொம்ப நல்லா தெளிவாக புரியுது, நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் செல்ஃப் யூஸாக பண்ணுறதே நம்ம மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அதில் சில டவுட்ஸ் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக நேரில் வராத கஸ்டமருக்கு எப்படி எடுக்கிறது, ஃப்ளஃபி ப்ளீட்லாம் அதோட ரியல் டெக்னிக்கே எங்களுக்கு தெரியல, இதுக்கு மிஷின்லாம் வாங்கணுமா, இப்படிலாம் நிறைய கேள்வி ஸ்டூடெண்ட்ஸு கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது சென்டர் ப்ளீட்டை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த உள் சுத்து இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை உங்கள் ஃபேப்ரிக் ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஒரு 2-3 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஃபோல்டு வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 2-3 வர மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நீட்டன் பண்ணிக்கோங்க. நீட்டன் பண்ணிவிட்டு இந்த பல்லு ப்ளீட்டை டேபிளுக்கு முன்னாடி போட்டுட்டு நல்லா நீட்டன் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோல்டிங்ஸும் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் இந்த சைடில் தொங்குற ப்ளீட்ஸை ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஃபோல்டோ இல்லை ஒரு ஃபோல்டோ நல்லா நீட்டன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கசங்குற மாதிரி இல்லாமல் இருந்தால் போதும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் பாக்ஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? குட்டியாக வருதா குட்டியாக மடிங்க, பெருசாக வருதா பெருசாக மடிங்க. இதுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இது இப்படி தான் மடிக்கணும்னு ரூல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் சாரி மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களோட மடிப்புக்கு ஏற்ற மாதிரியோ எந்த சைஸ் வருதோ அதை நீங்கள் அழகாக சூஸ் பண்ணி அழகாக நீட்டனாக மடிக்கலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன தேவைன்னா சாரி கசங்காமல் நீட்டாக மடிக்கிறது, அவ்வளோதான். இப்போது இந்த பல்லு ப்ளீட்டை மேலே வர மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பல்லு ப்ளீட் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு 2-3 சுற்றிட்டு கரெக்டாக பாக்ஸுக்குள்ளே நீங்கள் டக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக 1/2 hour பண்ணிடுவாங்க. ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு இது நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரலை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட மாஸ்டர் கிளாஸோட ஒரு பிக் மோட்டிவ். இது மட்டும் கிடையாது, மேக்கப், ஹேர் ஸ்டைல், செல்ஃப் க்ரூமிங் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மோஸ்ட்லி நம்ம சேனலில் சாரீஸ் மட்டும் போடுறதுனால இவங்க சாரி மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது.
ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேக்கப் கோர்சஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி ட்ரேப்பிங், சாரி ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் எங்க இருந்தாலுமே பல்க் ஆர்டர்ஸ் குடுத்து நம்மகிட்ட பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கூட ஏங்க டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்ல இருந்து நம்மகிட்ட பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ்க்கும் எடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி பெரிய லெவல்ல நீங்க பண்ணணும்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான கைடன்ஸ நாங்க குடுக்குறோம். ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், ஃபைனலி என்னோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க நான் எப்படி பண்ணேன்றத எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் உங்களோட டவுட்ஸ், ஒப்பீனியன் எதுனாலும் என்கிட்ட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாரி நான் பேக் பண்ணிட்டு, ஒரு சாரி நான் பேக் பண்ணல. அந்த பேக் பண்ணதை எப்படி நான் வந்துட்டு ப்ராப்பரா பண்ணேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் எந்த அளவுக்கு நீட்டா ஃபினிஷபிளா பண்ணியிருக்கேன்றத ஒரு தடவை ரெஃபரலுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாரி கவர். இந்த சாரி கவர் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். கிளைண்ட்டுக்கா இருக்கட்டும், இல்லை ஃபார் செல்ஃப் யூஸா இருக்கட்டும். இப்போ இந்த சாரியோட ஓப்பன் பகுதியில வந்துட்டு நான் இதை எப்படி பேக் பண்றேன்னு பாருங்க. மோஸ்ட்லி சாரியை ரொம்ப மடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாம கரெக்டா அதை அப்படி நம்ம எப்படி மடிச்சிருக்கோமோ அப்படியே அழகா உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு கசங்களும் இல்லாம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாரி கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அது கொஞ்சமா ஃபோல்ட் பண்ண மாதிரி உள்ள விட்டீங்கன்னா ஈஸியா பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணி கொடுக்கறதுனால என்னென்ன பெரிய பெனிஃபிட்ஸ்னா, சாரி வந்துட்டு எடுக்க தெரியாதவங்க எடுத்தாங்கன்னா கலைச்சிருவாங்க. இஃப் இன்கேஸ் பிரைட்ஸ்க்கு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க, வாழ்த்தி கொடுக்குறாங்கன்னா, ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ரொம்பவே பிரைட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் பண்ணி ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் யூஸ் ஆகும். செல்ஃப் யூஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வெட்டிங் போகிறீங்கன்னா ஈஸியாக உங்கள் சூட் கேஸில் நீங்கள் இது மாதிரி நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஃபைனலி என்னோட பாக்ஸ் ஃபோல்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் அடுத்தடுத்து பெஸ்ட்டான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.